நடிகர் பிரகாஷ் ராஜ் மீது பெங்களூரு நீதிமன்றம் ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்டை பிறப்பித்துள்ளது. ஒன்றுக்கும் மேற்பட்ட வாக்காளர் அடையாள அட்டைகளை வைத்திருந்ததாக கூறப்படும் புகாரின் அடிப்படையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக வழக்கறிஞர் திலீப் குமார் என்பவர் 2019 புகார் அளித்திருந்தார். அவரது கூற்றுப்படி காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதனால் அவர் பெங்களூரு நகர காவல் ஆணையர் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தை அணுகினார். இந்நிலையில் இவ்விரு தரப்பிலிருந்தும் எந்த பதிலும் கிடைக்காத நிலையில் திலீப் குமார் நீதிமன்றத்தை நாடினார். வழக்கை விசாரித்த நீதிமன்றம் பிரகாஷ் ராஜ் மீது ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்டை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவு பிரகாஷ் ராஜ் மீது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் தீவிரமடையக்கூடும் என்பதை காட்டுகிறது. அவரை கைது செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாகியுள்ளது. வாக்காளர் அடையாள அட்டைகள் தொடர்பான இந்த வழக்கு தேர்தல் சட்டத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் கவனம் ஈர்த்துள்ளது. பிரகாஷ் ராஜ் மீது பிறப்பிக்கப்பட்ட பிடிவாரண்ட் அரசியல் மற்றும் சட்ட ரீதியான பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.